ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ராகுல் காந்தியை மையப்படுத்திய மற்றும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருப்பவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி, பாரதிய ஜனதாவுடைய மூத்த பிரமுகர். ராகுல் காந்தியுடைய குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். காரணம் என்னவென்றால், ராகுல் காந்தி பிரிட்டன்ல, இங்கிலாந்துல ஒரு நிறுவனத்துல முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட அரசு ஆவணங்கள்ல ராகுல் காந்தி தன்னுடைய குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் பொழுது தன்னை இங்கிலாந்து குடிமகனாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பது சுப்பிரமணியன் சுவாமியுடைய குற்றச்சாட்டு. சில ஆவணங்களையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வன்மையாக இதை கண்டித்து மறுப்பையும் வெளியிட்டு மேலும் சில ஆவணங்களை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் துவங்கிய பொழுது ராகுல் காந்தி அதே போன்ற ஆவணங்களில், அந்த இன்கார்பரேட் செய்யக்கூடிய ஆவணங்கள்ல தன்னை இந்திய பிரஜையாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ் வெளியிட, மற்ற சில இடங்கள்ல அவர் பிரிட்டிஷ் குடிமகன் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்பது சுவாமியுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுடைய நேரம், இதனது தன்மை, இவை எல்லாமே கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய குடியுரிமை விவகாரம் கவலைக்குரியதா அரசியலா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இது அபாண்டமான குற்றச்சாட்டு என்பது அவருடைய பார்வை. நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள் இணைகிறார். இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறது, டாக்டர் சுவாமியுடைய குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறது என்பது திரு பிரகாஷன் சுவாமியுடைய கருத்து. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இந்த ஒரு குற்றச்சாட்டு முகாந்திரமற்ற குற்றச்சாட்டு என்று கருதுகிறார் அரசியல் விமர்சகர். அவர் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அதே போல நம்முடைய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் இணைகிறார். விராட் ஹிந்துஸ்தானம் சுப்பிரமணியன் சுவாமி தலைமையில் அந்த அமைப்பில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், பாரதிய ஜனதாவுடைய திங்க் டேங்க் அமைப்பிலும் இருக்கக்கூடிய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் டெல்லியில் இருந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். திரு ஆச்சாரி அவர்கள்ட்ட தான் முதல்ல தொடக்கணும்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் ஹி ஜாயின்ஸ் அஸ் ஆன் தி ஷோ, நான் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதோடைய மெரிட்ஸுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இதுல எழக்கூடிய முக்கியமான கேள்வி, இது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரம். காங்கிரஸ் கட்சியும் கூட குற்றம் சாட்டுகிறது. பாரதிய ஜனதா பீகார்ல தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சமயத்துல, அதுவும் நரேந்திர மோடியுடைய கிரெடென்ஷியல்ஸ கட்சியில் இருக்கக்கூடியவங்களே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து திசை திருப்புவதற்காக இந்த நேரத்தில் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இட்ஸ் அ டைவர்ஷனரி டாக்டிக். அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து திசை திருப்புவதற்காக இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய குற்றச்சாட்டு. சவுண்ட்ஸ் லாஜிக்கல், இஸ்ன்ட் இட்? டைமிங் பத்தி முக்கியம் இல்ல ஹரி, என்ன சொல்லப்படுறோங்கிறத முக்கியம். அவருக்கு அந்த டீடைல் இப்ப வந்திருக்கலாம், அவர் சொல்லிருக்கலாம், ஆர் யூ வுட் தாட் திஸ் தி ரைட் டைம் டு அனௌன்ஸ். இதுல என்ன ஒரு நீங்க வேடிக்கை பார்க்கணும்னா, ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் போய் ஒரு கம்பெனி துவக்குறது பெரிய விஷயமே இல்லை. அமெரிக்கால யாருன்னா துவக்கலாம், இன்கார்பரேட் பண்ணலாம், எல்எல்சி பண்ணலாம். நாராயணுக்கு தெரியும், அவரே சிபிஏ. இதுல அது கூட நீங்க விட்டுருங்க, அவர் இன்கார்பரேட் பண்ணிருக்கலாம். ஆனா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இது $47,000 இன்கம் வந்திருக்கிறத காட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஆஃப் ஆல், this information was not provided by him in any official records. ஏதோ அவரோட எலெக்ஷன் எடுக்கும்போது சொத்து கணக்குலயோ இல்ல அவரோட வருமான வரியிலயோ சொல்றாரா இல்ல இன்னும் வேற இருக்கா, ரெக்கார்ட்ல இருக்கா? இந்திய சுவாமி வச்ச ரெக்கார்ட்ல இதெல்லாம் சுவாமி வச்ச ரெக்கார்ட பத்தி நமக்கு அவ்வளவு அவரோட முதற்கட்ட கருத்தை முடிச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம். இப்ப அமெரிக்கால ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும்னா ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ அது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல காட்டணும். யூகேல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மாதிரி இல்லங்க. இது இந்த நிறுவனம் பற்றி, ராகுல் காந்தியுடைய இந்திய பேக்கப்ஸ் நிறுவனம் பற்றி டாக்டர் சுவாமி பலமுறை 2011 கம்பெனி வாஸ் ஓன்ட் அப். அது பாம்பேல சிவில் ஏவியேஷன் கான்ட்ராக்ட் அதிகமா பெறப்பட்டதுன்னு சுவாமி 2011 பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க. ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் கம்பெனியை மூட வேண்டிய காரணம் என்ன 2011? அடுத்த கேள்வி UK allows dual citizenship. நீங்க UK பாஸ்போர்ட் வச்சிருந்தா இந்தியா பாஸ்போர்ட் வச்சுக்கலாம். அது UK எந்த விதமான தடையும் சொல்லல.
ஆனா இந்தியால dual citizenship அவர் வந்து பிரிட்டன் குடியுரிமை பெற்றிருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது போல டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. இல்ல எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? இங்கிலாந்துடைய அந்த ஒரு நம்முடைய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நிகரான ஒரு அமைப்பு, கம்பெனி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அமைப்பு, இதில் பிழையாக கூட இருக்கலாம். இது முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்ல. இப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, இப்படி தகவல்கள் கொடுத்தா நாங்க அப்படியே பதிவு செய்வோம். இது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப ராகுல் காந்திக்கு இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லை நீங்க சொல்றீங்களா? ராகுல் காந்தி அப்படி சொல்லல. சம்பந்தமே இல்லை. ராகுல் காந்தி அந்த கம்பெனிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. அந்த ஏன் இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணல? இந்திய குடியுரிமையை பற்றி அவர் வந்து that has not been proven இல்ல. அவர் வந்து பிரிட்டன் குடியுரிமை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆவணத்தை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? 2002 ஒரு நிமிஷம், எனக்கு என்ன பாஸ்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல். என்கிட்ட யூஎஸ் பாஸ்போர்ட் இருக்கலாம், நாங்க இந்தியன் மாதிரி நடந்துட்டு இருக்கலாம். யூ மே நாட் நோ. அண்ட் நீங்க ஆர்டிஐல போட்டா கூட அது வாங்க முடியாது. அண்ட் 10 வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஒரே விஷயம் தேவியானை கோர்பகடே ஒரு டெபுட்டி கான்சுல் ஜெனரல் இன் நியூயார்க், மிஸ் நாராயணனுக்கு தெரியும். அந்த அம்மா போஸ்ட்ல இருக்கும்போது அவங்க 2 குழந்தைக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருந்தும் கூட அவ பவரை யூஸ் பண்ணி இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கா. ஒரு டெப்டி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் மேக்கிங் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுமா? ஏனென்றால் இந்த ஒரு ஆவணத்துல அவர் வந்து பிரிட்டிஷ் பிரஜை போடப்பட்டிருக்குமானால் அது 100% உண்மை இல்ல, உண்மை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இவர் அபிடேவிட்ல இருக்க சைன் பண்ணல. அந்த கம்பெனி சொல்ல முடியுமா? உண்மையா இருக்கு. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கிட்ட முதற்கட்ட கருத்து கேட்க தெளிவாக சொல்கிறேன். ஒன்று, எப்படி சுப்பிரமணிய சுவாமி மோடி அவர்களும் சரி பொய்யை சொல்லியே செய்கிறார்களோ இவரும் பொய் சொல்றாரு. என்னுடைய நண்பர் தான், ஏன் அங்க போய் கூடாது இப்படிதான் இருக்கும். இரண்டாவதாக டைமிங் வந்து இன்று அவர் கொண்டு வந்தது இன்றைக்கு பீகார் எலெக்ஷன் மட்டும் இல்ல. நான் ஒரு கேள்வி உங்களையும் கேட்க விரும்புறேன். யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழு நேரம் இதை செய்யறீங்க. மோடி அவருடைய படிப்பை பத்தி என்றாவது நீங்கள் ஐயா நான் பேசி முடித்து பாருங்க. நீங்க பேச அவர் ஒரு யூனியன் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவர் வந்து மோடி அவர்கள் அவருடைய படிப்பை பத்தி கேட்டு ஆர்டிஐ போட்டு அவர் 8ஆம் கிளாஸ் படிச்சதுல எழுதின இடம் கூட செய்யலன்னு சொல்லி எம்ஏ அவர் போட்டது வந்து மேல பிஎம்ஓ இதுல போட்டு அப்புறம் மோடி அவர்கள் படிப்பை கேட்டப்பறம் ஒரு ஆம் ஆத்மியுடைய மினிஸ்டர் அரெஸ்ட் ஆனப்புறம் அது பிஎம்ஓ இருந்தது. இதையெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதது ஏன்? இந்த வெப்சைட்ல வந்து வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல இருந்தது. யாரோ ஒரு சொன்னா ஆர்டிஐல போடுற இதே அரங்கத்துல நரேந்திர மோடியுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அவர் வந்து அவருடைய படிப்பை பற்றி காங்கிரஸ் கட்சியை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேன். காங்கிரஸ் கட்சி ஆவணத்தை என்னுடைய கேள்வி நரேந்திர மோடியினுடைய படிப்பை பற்றி இதற்கு ஆர்டிஐல கொடுக்க முடியும். அவருடைய பிஎம்ஓ அதை எடுத்துட்டாங்கன்றதுனால கொடுக்க முடியும். இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவார்கள். மற்றவர்கள் மேல மற்றவர்கள் மேல போய் சொல்ற. இப்ப கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வருவோம். ஏன்னா நரேந்திர மோடி பொய் சொன்னவரு அவரை பத்தி ஆனா இதெல்லாம் நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு என்ற ஒரு அஜெண்டா இருக்குது. நரேந்திர மோடியுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பத்தி விவாதம் நடத்திய படிப்பை பத்தி பொய் சொன்னார்ல நரேந்திர மோடி பிஎம்ஓடைய இவர் வந்து இன்னைக்கு கேட்டது இவர் சொன்னாரு 2003 கையெழுத்து போட்டாரு. ஐ திங்க் நல்லா எப்பயும் படிச்சுட்டு வருவாரு. இன்னைக்கு படிச்சுட்டு வரலையா இல்ல போய் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏனென்றால் 2003 கம்பெனி ஆரம்பிக்க பொழுது போட்ட அபிடவிட்ல அவர் இந்தியன் என்றுதான் வந்திருக்கு. நான் வரேன் இந்தியன் வந்திருக்கேன். பொய் சொல்லல நான். இவரை மாதிரி நான் பொய் சொல்ல போறேன். இவர் சொன்னாரு அது மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னாரு. அது பொய். இரண்டாவதாக இவர் சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் இருந்ததுல நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா எப்பயும் நான் இங்க உண்மையா மக்களுடைய கண்ணை பார்த்து சொல்கிறேன். அடுத்த இதுல வந்து அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன் போட்டு ஃபைல் பண்ணிருக்காங்கன்றது உண்மை. வரேன் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ஐ எம் a certified public accountant.
இன்னைக்கு என் சார்ட் அக்கவுண்ட் அண்ட் பிஜேபியை சப்போர்ட் பண்றவர் கூட கேட்டிருப்பாரு. நான் சொல்றேன், என்னுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அவங்க ஃபைல் பண்றாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒண்ணு இருக்கு. நான் அதை பார்க்காமயே பல நேரங்கள்ல அவருடைய நம்பிக்கையில அவர் ஃபைல் பண்றாங்க. நம்பர் 1 இது நடந்திருக்கு. என்னுடைய கேஸ்ல நடக்குது. சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்ட் ஐ நோ ஐ ஹேவ் டு லுக் அட் இட். அவசரம் நிச்சயம் பண்றாங்க. மூன்றாவது, இது வந்து அங்க ஃபைல் பண்ணுச்சு 99% of people will be British citizen. சோ அங்க லோக்கலா ஃபைல் பண்றவன் என்ன பண்ணிருப்பான், எவனோ ஒரு சார்ட் அக்கவுண்ட் கூட பண்ண மாட்டான், அது ஒரு கிளர்க் பண்ணுவான். இது வந்து இல்லங்க, இது அவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு முறை இல்லங்க. ஆமாங்க. இல்ல, அதாவது 2003ல நீங்க சொல்வது போல இந்தியன் சிட்டிசனாக தான் அந்த நிறுவனத்தை இன்கார்பரேட் பண்றார். அதற்கு பிறகு 2005 6 பிறகு அந்த நிறுவனத்தை மூடும் போது டிசால்வ் பண்ணும் போதும் கூட பிரிட்டிஷ் சிட்டிசன் அவருடைய அபிடவிட் குறிப்பிடுது. He cannot disown it. He cannot disown it. Why did he disown that time? No, wait. ஏன் டிசோன் பண்ணல இன்னைக்கு வந்தப்புறம்? அதாங்க. These are all clerical oversight. No, I don't agree. நீங்க you don't have to agree. இல்ல, அப்படி ஸ்மிருதி இரானி கொடுத்ததையோ he had signed it. Okay, general. இல்ல, let me tell you. Let me tell you. திரு நாராயணன் அப்படி நரேந்திர மோடியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ ஸ்மிருதி இரானியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கையெழுத்து போடுறாங்க. இது டிஜிட்டல் சிக்னேச்சர். He owns it, sir. அவருக்கு பொறுப்பு சார். பொறுப்புக்கோட இருக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சர்னா உங்களுக்கு எடுத்து போடலாமா? இன்றைக்கு நான் சொல்ற மறுபடியும் என்னுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை என்னுடைய ஆடிட்டரும் என்னுடைய கம்பெனி செக்ரட்டரியும் you are responsible for your account. Not me. I accept that. If you say you should, நான் மறுபடியும் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க குற்றச்சாட்டு சரி நான் சொல்லுவேன். ஆனா நீங்க இந்த மாதிரி ஏமாத்துற உலகத்தை ஏமாத்தி பொய் சொல்லி திரும்ப திரும்ப பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளுடைய இதை நீங்க வந்து இன்னைக்கு எடுத்து டிபேட் பண்றீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன அஜெண்டா? இது மோடியுடைய பொய் சொல்லி ஆட்சிக்கு நான் ஒரே ஒரு கேள்வி, இது ஆம் ஆத்மியுடைய மினிஸ்டர் உள்ள போறாருன்னு பிரதம மந்திரி தன்னுடைய இதுல இருந்து எடுக்கக்கூடிய காரணம் பிஎம்ஓட மினிஸ்டர் இட்டாலியன் பாஸ்போர்ட் இல்ல ஏன் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணல? சோனியா காந்தி இட்டாலியன் பாஸ்போர்ட் இல்லன்னா அப்துல் கலாம் அவர்களே இதை பத்தி பேசிருக்காரு. உங்களுக்கு அப்துல் கலாம் நீங்க பெரிய அறிவாளி. திரு பிரகாஷன் சுவாமி எல்லாரும் பேசினா என்ன பேசணும்னு நேர்களுக்கு புரியாம போகலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியோடைய முதற்கட்ட கருத்து கேட்க இருக்கிறேன். திரு சுப்பிரமணியன் சுவாமியுடைய நெருங்கிய சகா பாஜக பிரமுகரும் கூட திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. திரு அமெரிக்க நாராயணன் ஒரு வேலிட் கொஸ்டின் எழுப்புறார். திரு சுவாமியுடைய ட்ராக் ரெக்கார்டை கேள்விக்குள்ளாக்குறார். சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார். ஐ டோன்ட் என்டார்ஸ் இட். ஆனா இது போன்று ராகுல் காந்தியுடைய மற்ற விஷயங்களை விடுங்க, குடியுரிமையை ஒரு முறை இல்ல பல முறை திரு சுப்பிரமணியன் சுவாமி கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது நான் நிரூபிக்க தயார், அவர் ஒரு இத்தாலிய பிரஜை, இத்தாலிய குடியுரிமை வச்சிட்டு இருக்காருன்னு. அது நிரூபிக்கல. இன்னைக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை இன்னொரு ஆவணத்தை கொண்டு வரார். ஆக அந்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு குற்றச்சாட்டுக்கு தாவிட்டார். ஆக இதனது நோக்கம், இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுவதன் நோக்கம் பிளஸ் அதனது டைமிங் ரெண்டுமே கேள்விக்குள்ளாகுது. திரு ஆச்சாரி வணக்கம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா சுப்பிரமணியன் சுவாமி வந்து முதல்ல அவருடைய இன்னொரு குடியுரிமையை பத்தி பேசினாரு, இப்ப பிரிட்டிஷ் குடியுரிமையை பத்தி பேசினாருன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு வந்து கிடைச்ச போது நாங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சோம். நாங்க ஆரம்பிச்சது வந்து வேற ஒருத்தவரை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா திடீர்னு இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு பார்வைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா போய் உள்ளுக்குள்ளார போய் சர்ச் பண்ணும்போது இவர் ஒரு கம்பெனி 2003ல ஆரம்பிக்கிறாரு, திடீர்னு 2009ல வைண்ட் அப் பண்றாரு. அந்த டாக்குமெண்ட்ல அவர் கொடுக்கிற பர்டிகுலர்ஸ் வந்து நேஷனாலிட்டின்ற இடத்துல பிரிட்டிஷ் அப்படின்னு கொடுக்கிறாரு. எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு இந்திய பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் ஒரு இல்ல சார் ஒரு நிமிஷம் அமெரிக்க நாராயணன் போருங்க. இல்ல அதாவது கிளார்க்கா நீங்களா ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாதா? நீங்களா ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாதா? அவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் யார்கிட்ட போச்சு? கிளார்க்கிட்ட போச்சா இல்ல உங்களை மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போச்சா? ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரை இன்னொருத்த கொடுக்கறதே தப்பு. அது தெரியுமா உங்களுக்கு? அவர் பர்சனலா கொண்டு போய் அவரு நான் பேசுறேன் இல்ல தவறு நீங்க பேசுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. அப்புறமே அந்த ஒரே ஒரு செகண்ட் உங்களோட
சப்மிஷனோட நான் கேள்வி அப்புறமேட்டு வருவோம். ஒரே ஒரு செகண்ட் சார், நான் ப்ரொஃபஷனல் தான், ஐ அம் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட். நீங்க வெளிநாடு எல்லாம் போய் செக் பண்ணுவீங்க, போய் செக் பண்ணி பாருங்க. டெக்சாஸ்ல சிபிஏ என்னுடைய சார்ட் அக்கவுண்ட் இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய சார்ட் அக்கவுண்ட் நான் டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்கறேன். ஆனா ஒண்ணுத்தையும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை. பிராக்டிகலா இன்னொன்னு சொல்றேன், நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க வந்து உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் குடுக்குறீங்க, அப்ப என்ன உங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உங்களை ஏமாத்துறாரு? இல்ல, உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ட நீங்க உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சருடைய யூஎஸ்பி பென் டிரைவ குடுக்குறீங்க. எந்த நம்பிக்கையில குடுக்குறீங்க? இதுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் சரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப நீங்க கொடுத்ததுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார். உங்களுடைய கிளார்க்கோட சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டோட நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்திலையும் இந்த நிறுவனம் பற்றி எல்லா இடத்திலையும் திரு ராகுல் காந்தி தன்னை பிரிட்டிஷ் குடி உரிமை பெற்ற ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனா அடையாளப்படுத்தியிருந்தா ரொம்ப எளிமையா இந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து விடை தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது கையெழுத்து போடும் பொழுது தன்னை இந்திய பிரஜையா தான் அடையாளப்படுத்துறார். அதற்கு பிறகு வருது அப்படிங்கும் போது கொடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ல கையில அடிச்சு இந்தியன் எழுதிட்டாங்க. அது மாதிரி பாருங்க, எங்க டாக்குமெண்ட் நாங்க வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க தப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த நிறுவனம், அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனி, நம்மளுடைய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஹவுஸ் நிறுவனம் என்ன சொல்லுது, அந்த ஆவணத்துல பதிவு செய்யப்படக்கூடிய கருத்துக்கள் அனைத்திலும் எல்லாத்துக்குமே நாங்க பொறுப்பு கிடையாது. ஒருவேளை தவறு நடந்திருந்தா நடந்ததற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இட் ஆல்சோ கிவ்ஸ் a chance, ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் ஒரு ஏற்படுது. தவறு நடந்ததுக்கான வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அதாவது இவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து தப்பானது, இவங்க வந்து தவறான டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு காட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் UK இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்லோட் ஆயிருக்கு, நீங்க அதை பாருங்க. நாங்க வந்து எங்கள்கிட்ட குடுக்கிற கம்பெனிஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு குடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் we take it on face value and upload அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல பிரிட்டிஷ் சொல்றாங்க. இதனோட யாருமே சொல்றாங்க it could be an error, தவறாகவும் பதிவாயிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு நாட்டை ஆளணும்னு நினைச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அந்த ராகுல் தப்ப வந்து ஒத்துக்கிறாரா? அப்ப இவரை நம்பி நாட்டை ஒப்படைக்க முடியுமா? அப்ப இவருக்கே ஒரு தன்னை பத்திய ஒரு சரியான டீடைல்ஸ் வச்சுக்கலாம். இவர் என்ன சார் காங்கிரஸ் கட்சியை வழி நடத்துவாரு? நாட்டு மக்கள்கிட்ட வந்து நம்முடைய திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கிறேன். சுப்பிரமணியன் சுவாமியுடைய நோக்கம், இதனது டைமிங், இவையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியால், காங்கிரஸ் ஆதரிக்கிறவங்களால. பட் இது வந்து கிளரிக்கலா நடந்திருக்கலாம், இல்லாட்டி ஆடிட்டர் வந்து அவங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை பயன்படுத்தி இருக்கலாம். வாட் எவர் த கேசஸ், ராகுல் காந்தியுடைய இந்த அபிடவிட்ல, அந்த நிறுவனத்துல பதிவு செஞ்ச ஆவணங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அவரை பிரிட்டிஷ் சிட்டிசன் அடையாளப்படுத்தியிருக்கிறது. சோ இது வந்து பொய்யான ஆவணங்கள் இல்ல, இது பொய்யான குற்றச்சாட்டு இல்ல. சோ there is a prima facie. அது வந்து தவறா நடந்திருக்கா, தவறா பதிவு செய்யப்பட்டிருக்கா, அதுல உண்மை இருக்கா, இது ஆராயப்படும். இப்ப நான் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஏன் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிற பாயிண்ட நம்ம பேசிடுவோம். இன்னைக்கு போய் அருண் ஜேட்லி வந்து சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கையும் பார்த்து அவங்களோட பொண்ணோட திருமணத்தை கூப்பிடுற சாக்கா போயிருக்காரு. அதனால பேச விடணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்பரன்ஸ்ல நான் போய் இவங்க 2 பேரையும் பார்க்க போறேன், ஜிஎஸ்டி பில்லு பாஸ் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கூட ET நவுல வந்தது அப்போசிஷன் வில் அக்ரின்னு. இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சுவாமி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ஜெய்ட்லியை பத்தி, திரு ஜெய்ட்லியை பத்தி. எப்படி அவருக்கு எக்கானமி பத்தி ஒன்னும் தெரியாது, ஒரு ப்ரொப்பல்லர் இல்லாத பிளேன் மாதிரி எக்கானமி போயிட்டு இருக்கு,
10 மார்க்கெட்ல கிராஷ் ஆயிடும். அவுட் இன் பப்ளிக் டொமைன், பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நீங்களே பார்க்கலாம். அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க சாக் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அது மாதிரி ரகுராம் ராஜனை சாக் பண்ணணும். பி வைத்தியநாதன் ஐஐஎம் பெங்களூர்ல ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு, அவரை ரிசர்வ் பேங்க் கவர்னரா போடணும் சுபாஷ் செய்யறாரு. ஓகே, இப்ப வந்து ஏதாவது பை சான்ஸ் இந்த ஜிஎஸ்டி பில் பாஸ் ஆகி ஜெயிட்லி அப்படியே ஃபுல்லா உட்காந்துட்டாருன்னா கஷ்டங்கிறதுனால இப்போதைக்கு வின்டர் செஷன் நடக்காம இருக்கிறதுக்கு அவர் செய்த ஒரு ஒரு பிளாய். Definitely, because அதுதான் நான் சொன்னேன். because this letter is in public domain. நோக்கம், நேரம் இவையெல்லாம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். But my question is, சொல்றேன். Yes, it is definitely a clerical error, and Rahul Gandhi is responsible for the clerical error. But that clerical error is not a criminal act. A clerical error is a error. You can say anything. You can tear him apart. You can tear him to pieces. You can do anything. ஸ்மிருதி இரானியோட எரரையும் கிளரிக்கல் எரர்னு சொல்லிட்டே போலாம். I'm finishing. In the case of what is the difference நான் சொல்லிடுறேன். ஸ்மிருதி இரானி has affixed her own signature. Digital signature is Rahul Gandhi. Digital signature is not affixed by the person. சொல்லுங்க டிஜிட்டல் சிக்னேச்சருக்கும் sign on her own. நீங்க பாத்தீங்களா? அவங்களோட அஃபிடவிட் இது. 200 பேர் கையெழுத்து போட்டாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி ஆபரேட் ஆகும் சொல்றேன். என் கேஸ்ல நான் நிறைய கம்பெனி வச்சிருக்கேன், எப்படி ஆபரேட் ஆகும். அதுக்கும் மேனுவல் சிக்னேச்சர், மேனுவல் சிக்னேச்சருக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு பென் டிரைவ் கொடுப்பாங்க. அந்த பென் டிரைவ் நார்மலா என்னோட டிஜிட்டல் சிக்னேச்சர் பென் டிரைவ் என்கிட்டயே இருக்காது. உங்கள்ட்ட இருக்கணும். அப்படி கிடையாது. நார்மல் பிராக்டிஸ் இதுதான் சார். பிளாங்க் செக் வேற யார்ட்ட கொடுத்தா ஐ அம் அக்கவுண்டபிள். அந்த யூஎஸ்பி டிரைவ் இன்னொருத்தட்ட கொடுத்து வச்சது இல்ல. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ட்ரைங் டு டெல் யூ வாட் ஹேப்பன்ஸ். And it is a clerical error. I have already said it's an error. Normally what happens, I'm telling you, you give it to your auditor, who is just அப்படி ஸ்மிருதி மெயில் போட்டு மத்தவங்க ஃபில் பண்ணாங்க. There's a big difference. Allow me to finish. சொல்லுங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல ஒரு மிஸ்டேக். Clerical error in a commercial transaction. Let me finish. It is about nationality, boss. Nationality, it's a compounding. At most, it is a compounding crime. இவங்க வந்து எஜுகேஷனே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கொடுத்ததே தப்பு. இது குடியுரிமையை ஒரு அழகிலையும் எப்படி வைக்க முடியும்? There is no proof to cite as a fraud. இங்க இருக்கிற சுவாமி மாதிரி இருக்கிறவங்கள அந்த சுவாமியை டிஃபெண்ட் பண்ண இந்த சுவாமியை எல்லாரும் ஏதாவது புரிய நினைக்கிறீங்களா? பாத்துட்டு ரொம்ப சுருக்குமா இவங்க கவர்மெண்ட்ல மோகன்தாஸ் காந்தியா மோகன்லால் காந்தியான்னு டவுட். நேரு பட்டேல் ஃபியூனரல் போனாரா போலையான்னு டவுட். ஷியாமா வர்மா இங்கிலாந்துல செத்து போனாரா? ஷியாமா பிரசாத் மறுக்கல. கிருஷ்ணா வேற நாட்டு அறிக்கை போய் படிச்சுட்டு சுப்பிரமணியம் சாமி எது மாதிரினா ஷேர்வான் மாதிரி ஒரு லெக் ஸ்பின் போலர். எப்ப உண்மையை சொல்வார் எப்ப பொய் சொல்வார் நம்மளால சொல்ல முடியாது. நான் ஆச்சாரிய அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே இதே போல ராகுல் காந்தி இதே பேர்ல பேக் ஆப்ஸ் நிறுவனத்தை இந்தியாவில் நடந்து வந்திருக்கார். அதே மாதிரி பல சர்ச்சைகள் எழுப்பியிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார், அவங்களுக்கு எழுதியிருக்கிறார். அது ஃப்ராடு, இது ஃப்ராடு, இது தப்புங்கிறார். எதுவும் நிரூபிக்கப்படல. ராகுல் காந்தி இட்டாலி பாஸ்போர்ட் வச்சிட்டு இருக்காருன்னு வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதுவும் இது வரைக்கும் நிரூபிக்கப்படல. எல்லாம் சேர்ந்துதான் அந்த ட்ராக் ரெக்கார்டும் சேர்ந்துதான் பார்க்கப்படும்.
இல்ல ஒரு நிமிஷம் நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி, லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. பிரியங்கா காந்தி வந்து டின் நம்பர் வச்சிருந்தாங்க. எத்தனை ஒரு ஆளுக்கு எத்தனை டின் நம்பர் வச்சிருக்க முடியும்? டைரக்டர் ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. 6 டின் நம்பர் இருந்துச்சு. அதை நாங்க எடுத்து சொன்னதுக்கு அதை காம்பவுண்டபிளா பண்ணி மாத்தினாங்க. இந்த குடும்பத்திலே ப்ராப்ளம் சார். அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, இல்லாட்டினா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. இப்ப பாருங்க, அவங்க அக்கா வந்து டின் நம்பர் வச்சிருந்துச்சு 6. இவர்களுக்கு அவருடைய பென் டிரைவ மேனேஜ் பண்றதுக்கே தெரியல. அப்ப இவங்க சொல்றதே நம்ம ஒத்துக்கோம். இவரு வந்து தெரியாம பென் டிரைவ கொடுத்துட்டாருன்னு. அந்த பென் டிரைவ சேஃபா வச்சுக்காம தன்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லன்னா கிளார்க் கிட்ட கொடுக்கறது சரிங்களா? இது எந்த முறையில சரியாகும்? அந்த பென் டிரைவை யூஸ் பண்ணி அவர் பண்ணாருன்னு வச்சுக்கோ. ஒண்ணு முதல்ல வந்து அவர் சைன் பண்ணி பேப்பர்ல சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாரா, அல்லது தன்னுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை பென் டிரைவ் மூலமா பிசில யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாரான்றது இவங்க யாருக்குமே தெரியாது. உங்க அரங்கத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. தட் இஸ் a subject of ஒழுங்கா காப்பாற்றுவார். நாட் எப்படி காப்பாற்றுவார்? ஒரு சிக்னேச்சர் நம்பி நாட்டை ஒப்படைக்கணுமா? சோசியல் மீடியால இப்படி ஒரு நீங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை காப்பாற்ற தெரியாத நாட்டை காப்பாற்றுறான்னு கேக்குறீங்க. நரேந்திர மோடியுடைய மனைவியை பத்தி குறிப்பிட்டு மனைவியை காப்பாற்றா நாட்டை காப்பாற்றா சிக்னேச்சர் வந்து எவ்வளவு முக்கியம் சோசியல் மீடியால பேசல. எவ்வளவு முக்கியம் டிக்ளைன் பண்ணிருக்காங்க சார். அது லீகல் மேட்டர்ல நீங்க இந்த விஷயத்துக்கு வாங்க. Why are you justifying a criminal act? Did you get RBI permission to open the company? நீங்க economic RBI permission சொல்லுங்க சார். you file that company got contract from airport. நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. இதுல வந்து இல்லீகாலிட்டி இருக்குன்னா இதே போல ராகுல் காந்தி இந்தியாவில் நடத்திய இந்த நிறுவனம் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க. அது தாக்கல் செய்யல, இது தாக்கல் செய்யல, 2009 அஃபிடவிட்ல இது தாக்கல் செய்யல, 4ல இது செஞ்சீங்க, இது செய்யலன்னு. இவை இதுல எல்லாம் இந்த குற்றச்சாட்டுல எல்லாம் முகாந்திரமும் உண்மையும் இருக்குமானால் ஏன் கோர்ட்டுக்கு போல? இந்த ஆவணத்தை எடுத்து ஏன் கோர்ட்டுக்கு போல? ஏன் பிரதமருக்கு கடிதம் எழுதுறீங்க? உங்க கட்சியுடைய மூத்த பிரமுகருக்கு கடிதம் எழுதுறீங்க? சரியான கேள்வி. அதாவது there is a process of law அப்படின்னு சொல்லுவோம். there is a process of procedure. The moment we came across this particular document, it was our duty to intimate the chief of the executive. So we intimated the prime minister, and it will be further investigated by the Ministry of Home Affairs. இப்ப என்ன ஆகும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல சிட்டிசன்ஷிப் டிவிஷன் வந்து இந்த நாங்க கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ பாப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல முகாந்திரம் திரு சுவாமி என்ன சொன்னாரு? நான் வந்து ராகுல் காந்தி வந்து இத்தாலிய குடியுரிமை பெற்றிருக்காருன்னு நான் சொல்லிருக்கேன். முந்தைய ஹோம் மினிஸ்ட்ரிஸ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல முறை நம்பிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாச்சா? அதெல்லாம் உண்மை இருக்கா? இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா கவர்மெண்ட்ல? யூபிஏ 1 யூபிஏ ராகுல் காந்தி எகென்ஸ்ட் யாராவது ஏதாவது வாஜ்பாய் இருந்தாரு, அடல் பிஹாரி வாஜ்பாய் எந்த பீரியட்ல இருந்தாரு? எந்த சமயத்துல அவரை கொண்டு வந்து சேர்த்தாரு? யூபிஏ 1 ஃபார்ம் ஆயிருச்சு. யூபிஏ 1 யூபிஏ 2 10 வருஷம் அவங்க ஆட்சி. 7 வருஷம் வந்திருக்கீங்க. இல்ல, ராகுல் காந்தி இத்தாலிய குடியுரிமை பெற்றிருக்கிறார். அவங்க வந்து இத்தாலிய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறாங்க. சுப்பிரமணியன் சுவாமியுடைய ஒரு பெரிய புதிர். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ராகுல் காந்தி இப்ப நான் அமெரிக்க நாராயணன் கேட்க விரும்புறேன். அவர் வந்து காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர். இன்னைக்கு ராகுல் காந்தி எங்க இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேதி சொல்லுங்க. அவரு டெல்லியில இருக்காரா, ஃபாரின்ல இருக்காரா, சென்னையில இருக்காரா, மும்பைல இருக்காரான்னு சொல்லுங்க. அவர் ஒரு புரியாத புதிர் சார்.
சுப்பிரமணிய சுவாமி பேசுறாரு, அவர் எந்த ரூம்ல இருக்காருன்னு அவர் முதல்ல சொல்ல சொல்லுங்க. என்னங்க கேள்வி கேட்கிறாரு, நீங்க எல்லாம் எதுக்குங்க பேச வரீங்க? யார் எங்க இருக்காரு? அவங்களுக்கே தெரியாது. எங்க பார்த்தாலும் இருக்காருன்னு அவங்களுக்கு பயமா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. தூணிலும் இருப்பார், துரும்பில் இருக்க மாதிரி அங்க உள்ள ஜெனரல் செக்ரட்டரிகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது ராகுல் காந்தி என்ன பண்றாரு. தப்பான ஆளை டிபெண்ட் பண்றீங்க இல்ல. people will decide யாரை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இது சரியான வாதமா படல. அவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிர்னு ஏன் சொல்றேன் இங்க பாருங்க. நான் ஏன் புதிர்னு சொல்றேன்னா, இப்போ அவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சரோ கையெழுத்தோ தவறான ஆளா இருந்துச்சுன்னா அவர் அப்ப தன்னோட தப்புகளை ஒத்துக்க வேண்டியதானே. ஆமா நான் வந்து சொல்ல வேண்டியதானே. சம்மன் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் சம்மன் பண்ணுவாங்க. எத்திக்ஸ் கமிட்டிக்கு இந்த மேட்டர் போயிருச்சு. சாமி இவரை ஸ்பீக்கரை பார்த்து கொடுத்துட்டாரு. அதுல வந்து சொல்லட்டும், ஸ்மிருதி இரானி ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒண்ணுத்துல பிகாம், ஒண்ணுத்துல பிஏ, இன்னொன்னு பிரதமரை பத்தி கேளுங்க, பிரதமரோட படிப்பை பத்தி கேளுங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ராகுல் காந்தியை பத்தி பேசணும். ராகுல் காந்தியோட இவ்வளவு பெரிய ஹைட்டட் எக்ஸ்சேஞ்ச். நீங்க வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தி சொல்றீங்களே, ராகுல் காந்தி உண்மையில படிச்சு பாஸ் பண்ணாரா, ஃபெயில் ஆகி காசு கொடுத்து பாஸ் பண்ணாரா? அவர் அங்க அவர் எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில். அது தெரியுமா? டாக்குமெண்ட் இருக்குது. என்ன ஆவணம் வச்சிருக்கீங்க? என்ன ஆவணம் வச்சிருக்கீங்க? இல்ல என்ன ஆவணம் வச்சிருக்கீங்க? சார் என்ன ஆவணம் இது வரைக்கும் வெளியாக? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அவர் ஃபெயில் ஆனாரு தெரியுங்களா? அவருடைய சப்ஜெக்ட்ல சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. எம்பில் வாங்கி இருக்கக்கூடிய ஆவணம் சர்டிபிகேட் என்டருக்கு வெளியிடறதுக்கு தயார் ராகுல் காந்தி ஒன்றுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. Coming to the point, அதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு சிறிய காங்கிரஸ் மறுத்து அது தரப்புல இன்னொரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறது இந்த விவகாரத்திலே. நான் திரு பிரகாஷம் சுவாமிகிட்ட கேட்க வரும்போது, இந்த ஒரு பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலே இன்னொன்னு இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியவர் பிரதமரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர் எம்பி, அதனால முடிவெடுக்க வேண்டிய இடத்துல சபாநாயகர் இருக்கிறார். அவருடைய எம்பியுடைய பதவியை கேள்விக்குள்ளாக்குறார். இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா, அவர் வந்து லோகன் ஏர்போர்ட்ல இவ்வளவு லட்சம் டாலரோட மாட்டிக்கிட்டாரு. வாஜ்பாய் தலையிட்டு இதை வந்து காப்பாத்தினார். என்ன ஆவணம் இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்கு? இப்படி வந்து வாய்ப்பு கருத்த முடியும். இப்ப வாஜ்பாய் அதை உறுதிப்படுத்திருக்கிறாரா, இல்ல இப்ப லோகன் ஏர்போர்ட் அதிகாரிகள் உறுதிப்படுத்திருக்காங்களா, பாஸ்டன் அதிகாரிகள் உறுதிப்படுத்திருக்காங்களா? இவையெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பரிசீலனை இதே கடிதத்துல தான் இதே வார்த்தை குறிப்பிடும் போதுதான் சொல்றேன். சரி, நீங்க பழைய மேட்டர்லாம் விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த கம்பெனி ராகுல் காந்தி ஓன் பண்ணாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? இந்தியாவிலும் யூகேல கம்பெனி சிட்டிசன்ஷிப் விட்டுருங்க, ஓன் பண்ணாரா இல்லையா? If it is yes, did he declare அவரோட எலெக்ஷன்ல மனுவில் எலெக்ஷன் கமிஷன்ல அதை மென்ஷன் பண்ணாரா? கம்பெனி இருக்குங்கிறத இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஃபைல் பண்ணாரா? இது கம்பெனி தப்பா கையெழுத்து போட்டுக்கலாம். சரி, என் பேரை யூஸ் பண்ணி ஹரி நாளைக்கு நீங்க ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க, வீட்டு மேல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க,
அந்த பணம் கட்ட முடியல ஆக்ஷன் எடுக்கிறான்னா எனக்கு தெரியாது ஹரி எனக்கு சிக்னேச்சரை போட்டான்னு நான் சொல்ல முடியுமா? நம்ம சிக்னேச்சர் நம்ம தான் பொறுப்பு ஏற்கணும். இந்த இடத்துல இந்த வாதம் வந்து கிளினிக்கல் எரர் மிஸ்டேக் ஆகி போயிடுது. இதெல்லாம் வந்து ஒரு ஹை ஆபீஸ்ல இருக்கவர், ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர் பண்ற தப்பா தெரியும். நீங்க சொல்றது வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச ஃபெயில் ஆனவனோ ஒரு எஸ்எல்சி ஃபெயில் ஆனவனோ இல்ல அவர் பண்ணிருக்கலாம். ராகுல் காந்தி யூகேல படிச்சு படிச்ச அறிவாளி வந்து எப்படிங்க ஒரு தப்பு நடக்கும்? அந்த ஷோ எல்லாரும் ஒரு சமயத்துல பேசுறாங்க. பிரகாஷ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர் இந்த தவறு செய்யலாமான்னு கேக்குறீங்க. சுப்பிரமணியன் சுவாமி எங்க படிச்சார்? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சார் இல்லையா? இல்ல சார், சுப்பிரமணியன் சுவாமி பாஸ்டன் ஏர்போர்ட்ல ராகுல் காந்தி கையும் களவுமா $1 லட்சம் பிடிப்பட்டாரு. அன்றைய பிரதமர் வாஜ்பாய் தலையிட்டாரு. காந்தி குடும்பத்து மேல வாஜ்பாய் கேட்க வேண்டிய இதுல வந்து 83% ஷேர் ஹோல்டர் ராகுல் காந்திக்கு இருக்கு. $47,000 ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க இருக்கு. இத வந்து இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணீங்கன்னு சொன்னா போதும். வேற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்தியன் கம்பெனியா இருந்து பாம்பேல அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சல. இந்தியன் கம்பெனியா அவர் வந்து பேக் ஆப்ஸ் இந்தியாங்கிற நிறுவனத்தை அவர் வந்து மிக தெளிவாக அவருடைய அபிடவிட்ல ராகுல் காந்தி பதிவு செஞ்சிருக்காரு. யூகே கம்பெனியை பற்றி கேள்வி வருது. பட் திரு நாராயணன் திரு ஸ்ரீனிவாசன் வரதுக்கு முன்பாக திரு ஆச்சாரிய அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதே லெட்டர்ல தான் டாக்டர் சுவாமி ராகுல் காந்தி $1 லட்சம் கையும் களவுமா பிடிப்பட்டாருங்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம் கொடுத்தாரு? இப்ப நேரு வந்து காந்தியை கொன்னாருங்கிறார். இவையெல்லாம் ஆதாரமற்ற அபாண்டமான குற்றச்சாட்டு. அதோட சேர்த்து இதுவும் சேர்ந்து சொல்லும் போது அதோட கிரெடிபிலிட்டி சேர்ந்து கேள்விக்குள்ளாது. சொல்லுங்க திரு ஆச்சாரிய, நான் பதில் சொல்றேன். எங்க இருக்காரு? ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அமெரிக்கன் நாராயணன் அவரோட சுவாமியோட லெட்டர் படிச்சாரா படிக்கலான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொருத்தர் படிச்சாரா படிக்கலான்னு தெரியல. அந்த செகண்ட் பேஜோட 3வது பேராகிராஃபோட லாஸ்ட் லைனை கொஞ்சம் படிங்க. ஐ எம் ஷூர் that the records of these happenings are available in the PMO. அதாவது பிரதமர் அலுவலகத்தில் இது குறித்து ரெக்கார்ட்ஸ் இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ரெக்கார்ட்ஸை நீங்க கேட்டு வாங்கி படிங்க. இல்ல குற்றச்சாட்டு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு நீங்க தப்புன்னு நிரூபிங்க. அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா நாட் somebody has to prove. நீங்க ப்ரூவ் பண்ணணும். சார் சுப்பிரமணியன் சாமி வந்து யாரு ராகுல் காந்தி பாஸ்டன் ஏர்போர்ட்ல $1 லட்சம் பிடிப்பட்டார்னு டாக்டர் சுவாமி சொல்றாரு. அதுக்கான ஆதாரத்தை அவர் தான் கொடுக்கணும். வாஜ்பாய் நீங்க கொடுக்கக்கூடிய நிலைமையில அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் தான் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உள்ள டாக்குமெண்ட்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர் உங்க கட்சியுடைய பிரமுகர், பாரதிய ஜனதாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து எப்ப ஓத் டேக்கிங் எடுத்துட்டாரோ அப்ப எல்லா குடிமக்களுக்கும் அவர் கொண்டு வராதீங்க. அவருக்கான கடமைகள் இருக்குது. அங்க எங்க கட்சி வந்துட்டு $1 லட்சம் வச்சு இப்ப பிடிப்பட்டார் அப்படின்னு இன்னொரு நாட்டுல ராகுல் காந்தி பிடிப்பட்டார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வாஜ்பாய் காப்பாற்றாங்க இல்ல குற்றச்சாட்டு சொல்றாங்க. பொய்யா நிஜமான்றது அமெரிக்க நாராயணனுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அவர் இந்திய நாட்டு பிரதமர் முறைகேடு என்றால் ராகுல் காந்தி செய்தது தவறு என்றால் அமெரிக்க நாராயணன் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க தலைவரை பத்தி, சோனியா காந்தியை பத்தி, ராகுல் காந்தியை பத்தி, பிரியங்கா காந்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதை கொஞ்சம் ஒத்துக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. உங்க கட்சி தலைவர்கள்லாம் எல்லாத்தையும் ஒரு பண்ணிட்டு
ஒரு நிமிடம் I want to interrupt. நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாராயணன், I want to take the focus back to the debate. திரு பிரகாஷன் சுவாமி சொன்னது ஒரு கேள்வி. இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஒரு நிறுவனத்தை 2003 இன்கார்பரேட் பண்றாரு இல்லையா? வெளியூர் நாட்டு நிறுவனத்துல ஒரு முக்கிய பங்காற்றுகிறார், ஒரு மிக கணிசமான ஷேர், மெஜாரிட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கிறார் அப்படின்னா அத இந்த அபிடவிட்ல கொடுக்கணுமா வேண்டாமா? ஏன் கொடுக்கல 2004 அபிடவிட்ல? சொல்றேன், பிரகாஷ் சுவாமி கேட்ட கேள்வி அதுவல்ல, நீங்க அவர் வாயில நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்குள்ள பூந்துக்கிறீங்க இல்ல. பணம் சம்பாதிச்சாரு, ஏன் அந்த பணம் சம்பாதிச்சத நான் தெளிவா கேட்டுட்டு இருக்கேன். இந்த நிறுவனத்தை அவர் முக்கிய பங்காற்றிருக்காரு, காங்கிரஸ் கட்சி மறுக்கல, ராகுல் காந்தி மறுக்கல, ஒத்துட்டு இருக்கீங்க. அது உண்மை என்றால் 2004 அபிடவிட்ல அதற்கு பிறகு வந்த எலெக்ஷன்ல இந்த நிறுவனத்துல இந்த பொறுப்பில் அவர் இருந்திருக்காருன்னு ஏன் குறிப்பிடல? ஏன் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல, இந்த நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்ல? நீங்க ஒரு இதுல எம்எல்ஏ எம்பி தேர்தல்ல அபிடவிட் ஃபைல் பண்ணிச்சு என்ன கேக்குதுன்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் கேக்குது. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பத்தி கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா சார்? தெரியுமா? இந்திய நிறுவனத்தை பத்தி நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். அதனால அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் கேட்கச்சு. அசெட்ஸ் வந்து உபயோகமுள்ள அசெட்ஸா இருந்தால் நிச்சயமாக இது உபயோகமற்ற அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நான் வந்துங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கம்பெனி நடத்துறேன். அதனால இன்னைக்கு நான் பேசினதெல்லாம் உண்மை. எப்படி தொழில் நடத்துறவங்களுக்கு தெரியும், எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்க யார்கிட்ட நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க, தலைவரா இருக்கிறீங்க, தெளிவாக சொல்றேன். இப்போ என்கிட்ட பல ஸ்டாக்ஸ் இருக்கலாம், worthless stocks I have who not decides which is worth or because yes the profit reporting company it is not a it is a worthless stock. $47,000 it is not a $47,000 profit not a loss. மறுபடியும் நீங்க கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல விரும்புறேன். ஒன்று, சட்டப்படி worthless stock நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர் சொல்றாரு $40,000-50,000 வந்திருந்தால் பிரகாஷ் சுவாமி அவர்களே புரிந்து கொள்ளுங்கள், அது இன்கம். அத வந்து என்னுடைய அபிடவிட்ல கேட்கல. நீங்க எங்க பணம் சம்பாதிச்சீங்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்க நான் சொல்றேன். இன்னைக்கு உண்மையிலேயே சோர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட் நான் கேட்கணும்னு பப்ளிக் முன்னால இதை வைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன்ல. ஏன்னா எங்க இருந்து பணம் பண்றாங்க அரசியல்வாதி தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைய எலெக்ஷன் கமிஷன் கேட்கிற அபிடவிட்ல சோர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிடையாது. பணம் வந்தது என்பதை பற்றி கேட்டிருந்தால் அவர் அதை நிறுவனத்தை பத்தி குறிப்பிடக்கூடிய ராகுல் அவர் அவர் கணக்கு தெரிஞ்சவனா அவர் காசு சொல்லுங்க. திரு சொல்வதெல்லாம் 100% உண்மை. இதே மேட்டர் 2011 சுவாமி எடுத்தப்பறம் அந்த கம்பெனி நான் சொன்ன மறுக்க முடியுமா சொல்ல சொல்லுங்க. அதாவது ஒரு நிமிஷம், அமெரிக்க நாராயணன் என்ன சொல்றாரு, இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ல இதை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றாரு. 2004 அவர் வந்து ஒரு நிமிஷம் சார் நான் பேசிக்கிறேன். 2004 எலெக்ஷன் நடக்குது. அவர் வந்து 2004 மார்ச் மாசம் கட்சிக்கோட உறுப்பினர் ஆகுறாரு. மே மாசம் எலெக்ஷன்ல அமைச்சர் போறாரு. அப்ப இல்ல 2004 மார்ச்ல தான் சார் அவர் உறுப்பினரே ஆகுறாரு. அவரு அவங்க சிஸ்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு 2 மாசத்துல டிக்கெட்டும் கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி பிசினஸ். இது கட்சின்றது வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சி இல்ல. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி சில பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன், சில பேர் பப்ளிக்கா பேசுகிறாங்க. இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பாக அவசியமில்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்லுங்க, பிளாக்மெயில் சொல்றாங்க. அதான் சொல்றேன். இப்படி வந்து வார்த்தைகள் ரசகரமா பேசும்போது அவர் ஏன் இதை பதிவு பண்ணல? அப்ப 2003 வந்து அக்டோபர் மாசம் பதிவு பண்ண கம்பெனி உடனே லாஸ் ஆயிடுச்சா, திவாலாவாயிடுச்சா? 2004, 2005, 2006, 2007, 2008, 2009 வரை கம்பெனி இருக்கு சார். அதுல ஈவன் லாஸ் மேக்கிங் அந்த கூட நீங்க லயபிலிட்டிஸ் காலத்துல காட்டி இருக்கணுமே, அங்கேயும் நீங்க மறைச்சிட்டீங்க.
சரி 2004 விட்டுருங்க, 2009 புரியும். உங்களுக்கு புரியாம பேசுறீங்க, பரவாயில்ல பேசுங்க. திரு ஆனந்த் பாருங்க சார், எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து எங்களுக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் ரீதியாகவும் இல்லாம நாங்க ப்ரொஃபஷனல், இது எல்லாத்தையும் நாங்க ஸ்டடி எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். அந்த மரியாதையோட தான் we are all here. That is with only with mutual respect you're debating with each other. Allow me to say something. Yes. See, first his claim of $40,000 is on the books of the company. First Mr. Swami நல்லா படிச்சவரு, அந்த சுவாமி பெரிய ஹார்வர்ட் எக்கனாமிஸ்ட். a companyங்கிறது ஒரு தனி என்டிட்டி, இண்டிவிஜுவல்ங்கிறது ஒரு தனி என்டிட்டி. அதுல ஒரு டைரக்டர் இல்ல, director does not own the company. a director need not. Sir, please understand law. I am teaching and saying law. Law clearly says shareholder is different and the owner is different. A shareholder is not a director. A shareholder need not be a director. I am not a director in any company. Where will the profit go? You don't know. Where will the profit go? He does not understand basic law. Let him speak. Simple. Shareholder does not get any profit. If the company makes super profits, it declares dividends, and the dividends is only goes to the account of the shareholder. If this company has declared dividend, correct, in 2004, and Rahul Gandhi has not declared that sizable dividend in his books I of think accounts. yes, அவர் டிக்ளேர் பண்ணிருக்காரு. Dividend declare company $44,000 தான் profit na, dividend declare பண்ணது வந்து எவ்வளவு இருக்கும்? Not in anybody in company law will tell you there is something called as retained profits. So profits are normally retained in the company. $47,000 whole year இல்ல 1 year க்கு whole year whole period கிடையாது 1 year. He should allow me to speak. 1 year I can return the abuse, but he should allow me to you should know it's only 1 year. One second. He said Mr. Swami here said that Rahul Gandhi earned $47,000. One financial year. Rahul Gandhi made $45,000. The company made $45,000. Mr. Swami is completely wrong. There is no record. நான் பார்த்துட்டு தான் வரேன். Okay. The company does not have any record. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இத தாண்டி இதுல இப்ப பிரச்சனை let us make it நீங்க UK கம்பெனில போய் பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். UK கம்பெனில பாருங்க. நான் பார்த்தேன். எந்த வெப்சைட்ல பாத்தீங்க? எந்த வெப்சைட் பாத்தீங்க? அதே கம்பெனி ஹவுஸ்ல பார்த்தா டிவிடெண்ட் வெப்சைட்ல பாத்தீங்க. பிரச்சனைக்குள்ளா இருக்கிறது குடியுரிமை விவகாரம். அதுதான் குடியுரிமை இல்ல நீங்க சொல்றீங்க. பிரிட்டிஷ் அவுட்லைன் பண்ணிருக்காங்க. இது இட்டாலியன் டிஜிட்டல் சிக்னேச்சரோ நேரடி சிக்னேச்சரோ அவருடைய அபிடவிட் he owns it. ஆக அவர் சிம்பிள் நேஷனல் இன்னொரு நாட்டுல சொல்லிருக்கிறதுனால அது முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்படணும். நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்துக்கு ஒரு எத்திக்ஸ் கமிட்டி இருக்கு. அது எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். One second. You accuse me that I am a British citizen. I deny it. Not accuse. நீங்க சொல்றீங்க. It is not. You have produced a நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து ஒரு காட்டுறாரு. இருங்க. அவர் போட்டு the website has said it is wrong. It could be wrong. It could be wrong. Disclaimer. It is not a disclaimer. ஆனந்த் சீனிவாசன் அந்த வெப்சைட் என்ன சொல்லுது? இங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி அங்க இருக்கக்கூடிய கம்பெனி ஹவுஸ் என்ன சொல்லுது? இது வந்து தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் எங்களுடைய தவறல்ல, அந்த நபர் செய்த தவறு. அவர் தவறு செஞ்சாரா? அதே சமயத்துல இல்ல தவறாக இருக்கலாம்னு சொல்லுதே தவிர இல்ல அது பொய்ன்னு சொல்லல. ராகுல் காந்தி பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர் இல்ல அப்படின்னு. One second. It is very clear. இவர் சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. If Rahul Gandhi has a British passport, Mr. Subramanian Swami can go to England, file an RTI there, and ask for his passport. If there is a dual citizenship,
Government of England is automatically going to give the passport. It's allowed in UK. It's allowed. UK ல 2 பாஸ்போர்ட் வச்சிருந்த நியாயம் தான் சார். நியாயம் நீங்க கேக்குவாங்க இல்ல நீங்க ஆட்சியில பாரதிய ஜனதா யூகேல பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கு. அவர் வந்து அந்த நாட்டு குடியுரிமை பெற்றிருக்காரு இல்லன்னு கேட்டு இதுல இன்னொன்னும் கேள்விக்குள்ளாது. சுப்பிரமணிய சாமி இப்ப ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வெளியிடுறாரு. அது பாஜகவுடைய கருத்தா, அவருடைய சொந்த குற்றச்சாட்டா, அரசுடைய குற்றச்சாட்டா, இல்ல கட்சி அரசுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது வாய்ப்பு இல்ல, ஆளும் கட்சியுடைய குற்றச்சாட்டா, அவருடைய குற்றச்சாட்டா? நம்ம பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் போறோம். சுவாமி ஸ்டேட்மென்ட்ல போல பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் போறோம். அவர் சைன் பண்ணிருக்காரு, ராகுல் காந்தி சைன் பண்ணிருக்காரு, அதான் பேசுறோம். சுவாமி மேடம் இந்த டிப் அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல சைன் பண்ணது வந்திருக்கேன். இல்ல நான் இறுதியான கேள்வி திரு ஆச்சாரிய, இறுதியான கருத்து. சுவாமி முன்ன இப்படித்தான் சொன்னாரு, சிதம்பரம் மேலயும் மன்மோகன் சிங் மேலயும் சுப்ரீம் கோர்ட்ல தூக்கி போட்டாங்க. அதாவது இவருக்கு மற்றவர் மேல பொய் குற்றச்சாட்டு சொல்லி தான பிரதானப்படுத்தி கொடுத்து அவருடைய பழக்க வழக்கம் இன்றைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். திரு ஆச்சாரி, உங்களுடைய இறுதியான கருத்து இது வந்து ஆளும் கட்சி பாஜக ஓன் பண்ணல. திரு சுவாமி பாஜக தலைவரா தன் அடையாளப்படுத்தி தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்றாரு, இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு, பிரதமருக்கு கடிதம் எழுதாரு. ஆளும் கட்சி இதை ஓன் பண்ணல. ஓன் பண்ணாத போது இத அவங்களுக்கு ஏற்பு இல்லையா, அல்ல நீங்க வெளியிடுற மாதிரி வெளியிடுங்க, பயனாளி நாங்க ஆளும் கட்சி கருத்து தான்? இது தவறு. டாக்டர் சுப்பிரமணியன் சாமி வந்து பாஜகவுடைய மூத்த தலைவர். அவர் வெளியிட்டதுக்கு பிறகு பாஜகவுடைய 3 செய்தி தொடர்பாளர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். இன்று கூட மீனாட்சி லேக்கி பேசியிருக்கிறார்கள். இது குறித்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக எடுக்க இருக்கிறார். அது மற்றொரு தகவலையும் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி வெளி விவகாரத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் சிறிது மணித்துளிகளில் நமது ஹை கமிஷன், லண்டனில் உள்ள நமது ஹை கமிஷனில் மூலம் அவருடைய பாஸ்போர்ட் விவகாரங்கள் குறித்து தக்க நடவடிக்கைகள் எடுக்க அவர் பரிந்துரைக்க போயிருக்கின்றார். பழைய குற்றச்சாட்டு போலவே குற்றச்சாட்டா நிரூபிக்குமா, இல்ல குற்றச்சாட்டா நீடிக்குமா, நிரூபிக்கப்படுமா? அடுத்தடுத்து வரும். இல்ல அங்க போனது இப்ப தெரிய போகுது. நாடாளுமன்ற சபாநாயகர் டீம் இந்த வாதத்தை வைத்திருக்கிறார். இதுல முகாந்திரம் இருக்கிறதா, இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுமா, இல்ல முன்பு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் போல குற்றச்சாட்டுகளாக கான்ஸ்பிரசி தியரிஸாக தொடருமா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ராகுல் காந்தியுடைய குடியுரிமை மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. சுப்பிரமணியன் சுவாமியுடைய குற்றச்சாட்டால் காங்கிரஸ் கடுமையாக மறுத்திருக்கிறது. இது எப்படி நகர்ந்து செல்கிறது விவகாரம் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் 4 நன்றி.